வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் சிம்ம ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே சிம்ம ராசியோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நெருப்பு. அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி எதுன்னா சிம்ம ராசி தாங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள், நம்ம மேல நமக்கே தைரியம் இல்லாம போயிருக்கும், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், தடுமாற்றங்கள், குடும்பத்துல பிரச்சனை, யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பம், எந்த வழியில நம்ம போகலாம் எந்த வழியில போக முடியலையே, நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு டைமா இந்த 3 மாதத்துல உங்களுக்கு இருந்திருக்கும். அது சில பேர்த்துக்கு நடந்திருக்கும். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் ஜூன் மாதம் இருக்க போகுது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சூரியன் ரிஷப ராசியில இருக்காரு. அதோட தேவகுருவும் அசுர குருவும், அதாவது குருவும் சுக்கிரன் 2 சுபகிரகங்களோட கூடி உங்க ராசிநாதன் இருக்காரு. அப்படி ராசிநாதன் இருக்கும் பொழுது தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு நமக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இப்ப கிடைக்க போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வரப்போறார். புதன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மள அறியாமலே ஒரு கோபத்துல எடுக்கிற முடிவும், அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு வந்து தப்பா வந்து முடிஞ்சிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தண்டனை நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்பி போனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தி இருப்பாங்க, தொழில முடக்கம் பண்ணியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நடந்திருக்கும், கடன் தொல்லைகள் கொடுத்திருக்கும். இந்த ஊரு சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்தா ஊரை விட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. எங்க நமக்கு விட தெரியாம ஒரு கேள்வி நீங்களே கேட்டுட்டு பதிலும் நீங்களே சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உருவாயிருக்கும். அதுக்கெல்லாம் மாறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, சுபகிரகங்களோட கூடி இருக்கிறதுனால ஒரு தெளிவான முடிவெடுத்து இழந்ததை எல்லாம் மறுபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இப்ப உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாம குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த கேது பகவான் இருக்கும் பொழுது என்னன்னா சில டயத்துல நம்ம அவசரப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்துல குழப்பங்கள், தடுமாற்றங்கள், இது எல்லாமே நடந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எடுத்து சொன்னா கூட அது பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு போட்டி உங்களுக்குள்ளே நிலவி இருக்கும். அது எல்லாம் விட்டு கொடுத்து ஒரு அந்யுன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த ராகு பகவான் சேர்க்கிறதுனால இந்த நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு, விரயங்கள், கோயிலுக்கு போறோமோ இல்லையோ நம்ம ஹாஸ்பிட்டல் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கும். ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வேலை சாமி 1 மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு வரலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு மன நிம்மதி இருந்திருக்கும். அதை கோயிலை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா குழப்பங்கள். ஒரு எப்படியாவது வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போயாவது மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாம, மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு உருவாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம இப்ப கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அடிக்கடிக்கு மாத்தி மாத்தி யாரோ ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் தொந்தரவு கொடுத்துருக்கும். ஏதாவது நம்ம சம்பாதிக்கிற பணம் ஏதாவது மிச்சம் பண்ணி ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கி போடலாம்னு நீங்க நினைச்சிருந்தாலும் கூட அது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் கொடுத்துருக்கும். நிறைய பேர் கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கோம். கடன் வாங்கிடுவீங்க, நம்மளால வந்து கடன் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கடன் வாங்குவீங்க. ஆனா கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை இல்லாம போயிருக்கும். நீங்க 2 ரூபா கடன் கட்டினீங்கன்னா மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்கதான் பார்க்குமே தவிர கட்டுறதுக்கு விட்டுருக்காது.
அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அலர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கும். இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், நம்ம டேப்லெட் நிப்பாட்டி பார்க்கலாமா, ஒரு 10 நாளைக்கு டேப்லெட் நிப்பாட்டி பார்க்கலாமா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு சிந்தனைகள் வந்திருக்கும். அது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டு நீங்க அது கரெக்டான அவர் சொல்றதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்ல தொழில் ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தானம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு, அரசாங்க உத்தியோகம், தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதையும் மீறி நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, நமக்கு வந்து கைக்கு இருந்தது வாய்க்கு எட்டல, நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்தாம போக முடியுது, கரெக்டான முறையில் நமக்கு வாய்ப்புகள் அமையல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்துல ஏதாவது பிராபங்கள் இருக்கும். தொழில் பிழைகள் அது மாதிரி ஏதாவது பாவ கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல. அது மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு வந்த வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்த முடியாம போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல சிம்ம ராசிக்கு அற்புத பலன்கள் நடந்துட்டு இருக்கு. அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. வெளியூர் பயணங்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, அங்க சொந்த தொழில் பண்றவங்களுக்கு, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புத பலன்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அது இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, நமக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குமா, நம்மளால வந்து கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதெல்லாம் வந்து வீடு கட்டுறவங்களுக்கு, இடம் வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் அற்புத காலம் இந்த மாதம் இருக்கு. அதனால நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. உங்க ராசிநாதன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, சுபகரங்களோட கூடி இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க இது முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது ஒண்ணுதாங்க. என்னன்னா ஒரு சுபகாரியங்கள் நம்ம ஜாதகத்துல நடக்குமா, நமக்கு வாய்ப்புகள் இருக்கா, நமக்கு நம்ம ஜாதகத்துல நினைச்சது நடக்குமா அப்படின்னு வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உழைப்பாளியா இருப்பாங்க, நல்ல அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க, ஆனா அவங்களுக்கான பலன் கிடைக்காது. அதுக்கு காரணம் என்ன? ஏன் நம்ம இவ்வளவு உழைச்சு நம்மளால வந்து சம்பாதிக்க முடியல, ஏன் நம்மளால மன நிம்மதியா இருக்க முடியல